விஜயகாந்தின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான அறிவிப்பும் இப்போது திருவேற்காடு தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மிக முக்கிய அறிவிப்பாக தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தேமுதிக கட்சியானது 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. விஜயகாந்தால் தொடங்கப்பட்ட அந்த கட்சியின் நிறுவன தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் விஜயகாந்த் இன்று வரை இருந்து வந்தார். இருந்த போதிலும் விஜயகாந்திற்கே முழு அதிகாரம் என்று அந்த பொதுச் செயலாளர் அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு அவர் அறிவித்த பின்னர் விஜயகாந்தின் காலில் விழுந்த ஆசீர் பெற்று தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் தற்போது நியமிக்கப்பட்டு இருக்கிறார். இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் மற்றும் அந்த கட்சியின் நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவின் நிறுவன தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் விஜயகாந்த் இருந்து வந்த சூழ்நிலையில் அவரது உடல்நல குறைவு மற்றும் அந்த கட்சியின் முழுமையான அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத சூழ்நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இப்போது விஜயகாந்தின் மனைவியான பிரேமலதா விஜயகாந்துக்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி இன்றைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் வழங்கப்படுகிறது என்பது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டு காலமாக தேமுதிக கட்சி பல்வேறு நிலைகளில் அந்த கட்சி தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது. கட்சி தொடங்கி 18 ஆண்டுகள் ஆன சூழ்நிலையில் இப்போது 17 ஆண்டுகளாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக விஜயகாந்த் இருந்து வந்த சூழ்நிலையில் உடல்நல குறைவு காரணமாக அவரது பதவியை இப்போது பிரேமலதா விஜயகாந்திற்கு வழங்கப்படுகிறது. தமிழக அரசியலில் பல்வேறு கட்சி கூட்டணிகளில் இணைந்து போட்டியிட்டாலும் தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக வளரும் அளவுக்கு தேமுதிக ஒரு அசுர வளர்ச்சியை கண்டது. கடந்த 10 ஆண்டுகளாக விஜயகாந்தின் உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் அமைத்த கூட்டணியினால் கடந்த 2 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தேமுதிக கட்சிக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் தமிழகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியை உருவாக்கி எம்ஜிஆருக்கு பிறகு நடிகர்கள் கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் விஜயகாந்த் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று புதிய ஒரு வரலாறை அந்த படைத்தார் என்பது அந்த கட்சியின் பல்வேறு தேர்தல் மற்றும் அதனுடைய நடவடிக்கைகளின் அந்த கட்சியின் செயல்பாடுகள் மூலமாக தெரிய வந்த சூழ்நிலையில்தான்